வணக்கம். இந்த வீடியோஸ்ல exercise 5.1 question number 27. Find the value of k, show that the function f is continuous at x is equal to f of x is equal to kx square if x less than or equal to 2, 3 if x greater than 2. f அப்படிங்கிற function x is equal to அப்படிங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்துச்சுன்னா k ஓட வேல்யூ சொல்லிருக்காங்க. சரி, என்ன கொடுத்திருக்காங்க? given வந்து f is continuous அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. f is continuous at the point x is equal to 2 அப்படின்ட்டா. அப்படின்னா என்ன மீனிங்? என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், that is limit x tends to 2 minus f of x is equal to limit x tends to 2 plus f of x is equal to f of 2 அப்படிங்கிற ரிசல்ட் ட்ரூவா இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னா 2 மைனஸ், ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னா 2 பிளஸ், எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் இந்த மூணு வேல்யூ ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வேல்யூவா நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். தட் இஸ் x tends to 2 minus f of x is equal to 2 minus என்ன சொல்லியிருக்கோம்? which is less than 2, 2க்கு கீழே அப்படின்னு அர்த்தம். அப்போ 2க்கு கீழேனா என்னுடைய ஃபங்க்ஷன் எது அப்ளை ஆகும்? x less than or equal to 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு அப்ளை ஆகும். அப்போ லிமிட் x tends to 2 minus f of x பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? kx ஸ்கொயர் அப்படின்னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல என்னுடைய லிமிட்டை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணப்போ 2 மைனஸ்னு போட்டக்கூடாது, தட் இஸ் மைனஸ் 2 போட்டக்கூடாது, 2 தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். தட் இஸ் லெஃப்ட் சைட்ல இருந்து 2 அப்படிங்கிற பாயிண்ட் அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த 2 மைனஸ் அப்படிங்கிற சிம்பல். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ 2 மட்டும் தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ k இன்டூ 2 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 4, தட் இஸ் 4 இன்டூ k. சரியா? இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ. அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா ரைட் ஹேண்ட் லிமிட் நான் கண்டுபிடிக்கிறேன். ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன வேல்யூ? தட் இஸ் லிமிட் x tends to 2 plus f of x is equal to limit x tends to 2 plus. the 2 plus க்கு என்னுடைய ஃபங்க்ஷன் என்ன? 2 plus னா என்ன? x is greater than 2 னு அர்த்தம். அப்போ 2க்கு மேல, அப்போ 2க்கு மேல என்னுடைய ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க? அப்போ 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போ இங்க வேரியபிள் எதுவுமே இல்ல. வேரியபிள் இருந்தா தான் என்னுடைய லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். அதனால என்னுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ as it is அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது k ஓட வேல்யூ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் இருக்கு. ஸோ அதனால ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து, தட் இஸ் ஃப்ரம் 1 and 2ல இருந்து நான் ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ 4k is equal to 3, therefore k is equal to 3 divided by 4. ரொம்ப சிம்பிளா உள்ள ப்ராப்ளம்ஸ் தான், ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். Next is same model. Find the value of k so that the function f is continuous at x is equal to pi. f of x is equal to என்ன கொடுத்திருக்காங்க? kx plus 1 if x less than or equal to pi, cos x if x greater than pi. So pi அப்படிங்கிற பாயிண்ட்ல என்னுடைய ஃபங்க்ஷன் கண்டினியூவா இருந்துச்சுன்னா k ஓட வேல்யூ சொல்லிருக்காங்க. ஸோ சேம் திங் தான் இங்கேயும் அப்ளை பண்ண போறோம். தட் இஸ் என்ன கொடுத்திருக்காங்க? f is continuous at x is equal to pi அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. f is continuous at the point x is equal to pi. அப்பனா நான் என்ன பண்ணிக்கலாம்? என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸாக்ட்டா அந்த பாயிண்ட் மூணுமே நான் ஈக்குவலா எடுத்துக்கலாம். தட் இஸ் லிமிட் x tends to pi minus f of x is equal to limit x tends to pi plus f of x is equal to எக்ஸாக்ட்டா அந்த பாயிண்ட் என்ன? தட் இஸ் f of pi. நான் ஒவ்வொரு வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். என்னென்ன வேல்யூ? தட் இஸ் லிமிட் x tends to pi minus f of x. pi மைனஸ்னா என்ன அர்த்தம்? லெஸ் தென் பை, பைக்கு கீழே உள்ள வேல்யூக்கு என்னுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். அப்போ என்ன கிடைக்குது பாருங்க? லிமிட் x tends to pi minus kx plus 1 அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாமா? அப்போ pi மைனஸ்க்கு, தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு kx plus 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன்.
சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன சொல்லியிருக்கோம், பை மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், மைனஸ் பை அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ k இன்டூ பை பிளஸ் 1 அப்படிங்கிறது தான் என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ. சரி, அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம், ரைட் ஹேண்ட் லிமிட் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்ல என்ன இருக்கு பாருங்க, லிமிட் x tends to pi plus f of x is equal to limit x tends to pi plus என்ன அர்த்தம், that is greater than pi, பைக்கு மேல. என்னுடைய ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க, cos pi அப்படிங்கிறது. அப்போ cos x, இப்போ அந்த cos x க்கு பதிலா என்னுடைய லிமிட்டை அப்ளை பண்ணுங்க. இப்போ லிமிட் அப்ளை பண்றப்போ என்ன கிடைக்குது பாருங்க, that is cos pi. cos pi-க்கு என்ன வேல்யூ, which is -1. நல்லா ஞாபகம் வச்சுங்க, cos n pi is equal to -1, அதே மாதிரி cos n pi is equal to +1. இது எப்போ அப்படின்னாக்கா என்னங்கிறது ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா இதுக்கு -1, இதுவே என்னோட வேல்யூ ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா +1. ஆட் நம்பர் என்ன, cos 1 pi, 3 pi, 5 pi, 7 pi, இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்ல பை வந்துச்சுன்னா அதோட வேல்யூ -1. இதுவே ஈவன் நம்பர்ல வந்துச்சுன்னா cos 2 pi, 4 pi, 10 pi, 100 pi, 200 pi, இந்த மாதிரி ஈவன் நம்பர்ல வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி sin n pi க்கு என்ன வேல்யூ அப்படின்னாக்கா எந்த நம்பரா இருந்தாலும் சரி அதோட வேல்யூ 0. cos ஆட் நம்பரா இருந்தாலும் சரி n pi ல, ஈவன் நம்பரா இருந்தாலும் சரி வேல்யூ 0 ஃபார் ஆல் n. சரியா, இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுங்க, அடிக்கடி நம்ம இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட், இந்த வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்க, தட் இஸ் ஃப்ரம் 1 and 2 என்ன கிடைக்குது பாருங்க, k pi plus 1 is equal to -1. இந்த 1 அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ k pi is equal to -1, that is k pi is equal to -2, therefore k is equal to -2 by pi. So that is the value of k அப்படிங்கிறது. ரொம்ப சிம்பிளான உள்ள கொஸ்டின்ஸ் தான் இது. ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு கான்செப்ட் வந்து ஞாபகத்துல வச்சுங்க. கண்டினியூஸா இருந்துச்சுன்னா என்னென்ன ஈக்குவலா இருக்கும், தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலா இருக்கும், ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலா இருக்கும், அதே மாதிரி எக்ஸாக்டா அந்த பாயிண்ட். எப்படி சார் நம்ம வந்து எந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் தான் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கணுமா அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு வேல்யூ வேரியபிள்ல வரணும். அது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டா இருக்கலாம் இல்ல ரைட் ஹேண்ட் லிமிட்டா இருக்கலாம். ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆகும். கான்ஸ்டன்ட் என்ன, ஜஸ்ட் ஒரு லிமிட் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், ஏதோ ஒரு நம்பர் வரும். அப்போதான் அந்த வேல்யூவோட நம்ம ஈக்குவல் பண்ணி நம்ம கேக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.